இன்றைய இளைய தலைமுறை காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுது. அதாவது அதுவும் வாழ்க்கையில் ஒரு அங்கம், அவ்வளோதானே தவிர அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, இன்றைய திரைப்படங்களினுடைய பெரும்பகுதி காதலை முதன்மைப்படுத்தியும் அதுதான் வாழ்க்கை என்பது போலவும், நீங்கள் மற்ற வேலைகளெல்லாம் விட்டுட்டு கூட இதை ஃபுல் டைமாக செய்யலாம் என்பது போலவும் பிரதிபலிக்கிறதால அது இளைஞர்கள் மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. படிப்பு முக்கியம், எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் படிக்கணும். படித்த பிறகு ஒரு நல்ல வேலை, குடும்ப பொறுப்புகள், நம்ம குடும்பம் எதுக்காக நம்மளை இவ்வளோ நாள் படிக்க வச்சுது, நம்ம குடும்ப சூழல் என்ன, அதற்கு நம்ம செய்ய வேண்டியது கடமைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு பட்டியல் போட்டுட்டிங்கனாக்க, அந்த படிக்கிற காலத்திலேயோ அல்லது வேலைக்கு சேர்ந்த அந்த தொடக்க நிலையிலையோ நம்ம திசை மாறாமல் இருப்போம். அந்த மாதிரி திசை மாறாமல் இருக்கும்போது என்ன அப்படின்னாக்க, நேரமும் விரயமாகாது, பணமும் விரயமாகாது. ஓரளவுக்கு அந்த சரியான திசையில் பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கே ஒரு காலகட்டம் வரும், ஓகே இதற்கு பிறகு என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகிற தருணம் இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தருணம் வரும். அந்த தருணத்தில் அந்த காதல் இயல்பானதாக இருக்கலாம். அப்போ இது என்ன சுவிட்ச் போட்டால் வர விஷயமா என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள். சுவிட்ச் போட்டால் வர விஷயமானு தெரியல, ஆனால் அது வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை.